வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் பேர் நான் இருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4 வருஷமா ஒரு அலர்ஜி மாதிரி பிப் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா, நாங்க தவங்கள் நெறைய பண்றதுனாலயா, என்னன்னு எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் வெளிநாட்ல இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு பூச்சி மாரி கடிச்சு, அது ரொம்ப பிப் இருந்துட்டே இருந்தது. அங்கருந்து அந்த ஒரு காரணத்துக்காகவே அங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா, அது எனக்கு சரியாகல. அந்த பிப்பு தாங்க முடியலைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்தியா வந்தேன். அப்போ இங்க நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அந்த ட்ரீட்மெண்ட்டு மாத்திரை சாப்பிடும்போது இல்ல. ஆனா நிறுத்துனா வந்தது. அதுல என்னன்னா எனக்கு ஸ்டீராய்டு குடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு அது பயந்துட்டு மறுபடியும் நான் அந்த ட்ரீட்மெண்ட்டயே விட்டுட்டேன். விட்டுட்டு அப்படியே பிக்கும், சொறிவேன். அது தடுப்பு போயிரும். இந்த மாரியே போச்சு. இடையில மறுபடியும் ஒரு 8 மாசம் ரொம்ப முடியாம மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போனேன். 8 மாசம் தொடர்ந்து நான் டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். அப்ப எங்களுக்கு இறை சாதனை மார்க்கத்தின் மூலமா அஜய் பிரகாஷ் ஐயா எங்களுக்கு தெரிஞ்சாரு. அவர ஏற்கனவே எனக்கு நாக்குல புண்ணு இருக்கு, கால்ல வெடிப்பு இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே அவர்கிட்ட நான் ஃபோன்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்கிட்ட சஜஷன் கேட்டேன். அவரு சொன்னபடி அவர் என்ன சொன்னாருன்னா, ப்ரோபயாட்டிக் எடுத்துட்டு நீங்க ப்ரோபயாட்டிக் எடுத்துக்கங்க. அப்புறம் காலுக்கு ஒரு மருந்து சொன்னாரு. அது எப்படி செய்யணுங்கிற விதமெல்லாம் எனக்கு சொன்னாரு. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கால் வெடிப்பு சரியாயிருமா, நல்லா சத்துள்ளதா சாப்பிடுங்கன்னு சொன்னாரு. அப்ப இருந்து நான் ப்ரோபயாட்டிக் அப்ப இருந்து எடுத்துட்டு இருந்தேன். எனக்கு அந்த ஒரு 4 நாள்லயே அந்த கால் இருந்த வெடிப்பு அதோட கம்ப்ளீட். அந்த வாய் புண்ணு அத சாப்பிட்டு ஒரு 4 நாள்லயே ஃபுல்லா கம்ப்ளீட். அதுக்கு பிற்பாடு எனக்கு வாய் புண்ணே வரல. அப்ப எனக்கு இது மேல ஒரு பெரிய ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை வந்துச்சு. எப்பயுமே அவருடைய ஸ்பீச்சே அமைதியாவும் இருக்கும். அதே சமயம் உள்ளத மட்டும் சொல்லுவாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே என்னை இறை சாதனை மார்க்கத்துல அவர் தொடர்ந்து பயணிச்சுட்டு வர்றதுனால. இப்படி இருக்கும்போது நாங்க நேரடி பட்டறை வகுப்புக்கு போனோம். நான் இது மாரி சொன்னேன். ஐயா எனக்கு இது மாரி பிப் இருக்கு. நான் அந்த மார்க்கெல்லாம் காமிச்சேன். அப்ப ஐயா என்ன சொன்னாருன்னா, அவங்கள நாடி பார்த்தாரு. பார்த்துட்டு உங்களுக்கு உடம்பு இது போட்டார். அந்த பாயிண்ட் சரி பண்ணாரு. பண்ணிட்டு என்ன சொன்னாரு, உங்களுக்கு உடம்புல ஹீட் அதிகமா இருக்கு அப்படின்னாரு. ஆனா ஐயா ஏற்கனவே நான் இந்த வாய்ப்புண்ணு இருக்கும்போதே எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லியிருந்தாரு. அதையெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஐயா நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன், ஏங்க எனக்கு இந்த ப்ரோபயாட்டிக்லாம் எடுத்துக்கிறேன்ல, ஏன் உடம்பு எனக்கு கூலிங் ஆயிருக்காதா அப்படிங்காட்டி, இதையும் மீறி கூலிங் வருதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீங்க உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிறதுனால மெடிடேஷன்லாம் பண்றீங்களா, அப்படி கூட இருக்கலாம். மேபி உங்க உடம்ப நீங்க குளிர்ச்சியா வச்சுக்கணும். அது மட்டும் இல்ல, உங்க உடம்புல நீர் சத்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு அதுக்குண்டான சஜஷன் சொன்னாரு. எப்பயுமே சாப்பிடும்போது ஒரு கப்பு டெய்லியும் காய்கறி, நாட்டு காய்கறி இது எப்படி நீங்க சமைச்சு எடுத்துக்கணுங்கிற முறையும் எனக்கு சொன்னாரு. ஒரு கப்பு சாப்பிடும்போது டெய்லியும் காலையில அந்த காய்கறி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடணுங்கிறது அது என்னங்கிறத எனக்கு அக்கு வேற ஆணி வேற சொன்னாரு. ஒரு குழந்தைக்கு எப்படி தாய் சொல்லுவாங்களோ அது மாதிரி அந்த வகுப்புலயே நாங்க அதெல்லாம் அவர் சொன்னாரு. ஒரு மண்ணு எப்படி அந்த மண்ணுடைய அந்த உயிர் எப்படி அழியுதுங்கிறத மண்ணுக்கு சொல்லி அதை நம்ம உடம்புக்கு அப்படியே அப்ளை பண்ணி ரொம்ப தெளிவா சொன்னாரு. நல்லா புரிஞ்சுது எங்களுக்கு. அப்ப அவர் சொன்னாரு, நீங்க டெய்லியும் அருகம்புல்லு, கைப்பிடி அருகம்புல் எடுத்துக்கங்க. அதை கட் பண்ணி 11 மிளகு சேர்த்து அதை 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளரா சுண்ட வச்சு நீங்க குடிங்க. காலையில ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை குடிங்க. அது இப்படி 21 நாள் குடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாரு. நான் கரெக்டா இப்போ 1 வாரம் தாங்க குடிச்சேன். அது எனக்கு இந்த 4 வருஷமா இந்த பிரச்சனை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது குடிச்சதுல இருந்து ஒரு தடவை கூட பிக்கல, நான் ஒரு தடவை கூட சொல்லல. எனக்கு ரொம்ப ஏன்னா தெரியாம நான் இது 8 மாசமா மெடிசன் எடுத்து காலையில 4 மாத்திரை, சாயந்தரம் 4 மாத்திரை. ஏன்னா மாத்திரையெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன், வேற வழி இல்லாம. ஏன்னா பிப்பு எவ்வளவு நேரம் தாங்குறது, அப்படி எடுத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஒரு சாதாரண உணவு முறையிலும் நம்ம வாழ்வியலுமே நாங்க பயிற்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். உடல் பயிற்சி, தியானம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்படி இவ்வளவு வாழ்வியல் முறை இருந்து இது ஏன் வந்தது? எங்க வீட்டுல இருக்கவங்களே கேக்குறாங்க, ஏன் நீ தியானம் எல்லாம் பண்றீங்க, உனக்கே இது வருது அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த உண்மை என்னங்கிறது கரெக்டா நம்ம அனலைஸ் பண்ண முடியல, பாத்தீங்களா? அப்போ இந்த மெடிசன் இவ்வளவு நாள் நான் சாப்பிட்டு என் உடம்புல எவ்வளவு உறுப்புகள் அது எந்த மெடிசன் சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் இருக்கு நமக்கு தெரியும். ஆனா வேற வழி இல்லாம சாப்பிட்டேன். ஏன்னா எத்தனை நாள் பிப்பு பொறுக்கிறதுன்னு. ஆனா ஒண்ணுமே இல்லாம சாதாரண வீட்டுல இருக்கிற அருகம்புல்ல அதை அவங்க சொன்னபடி குடிச்சு நான் ஆயில் ஃபுல்லிங் பண்ண சொன்னாங்க. ஆயில் ஃபுல்லிங் பண்ணினேன். ஆயில் பாத் செவ்வாய்க்கிழமை ஆயில் பாத் எடுத்துக்கிட்டேன். நான் பண்ணின விஷயம் இதுதான்.
ஆயில் ஃபுல்லிங் பண்ணினேன். வார வாரம் செவ்வாய்க்கிழமை எண்ணெய் குளியல் எடுத்துக்கிட்டேன். ப்ரோபயாட்டிக் சாப்பிட்டேன். அதே மாதிரி காய்கறி, நாட்டு காய்கறி வந்து வேக வச்சு சாப்பிட்டேன். நல்ல சத்துள்ள ஆகாரமா சாப்பிட்டேன். ஒருவேளை வந்து இரவு பழங்கள் எடுத்துக்கிட்டேன். காலையில வந்து சத்து மாவு, சத்து, அதாவது அந்த சிறுதானியத்துல கஞ்சியோ இல்ல சத்து மாவோ அது மாதிரி ஏதாவது தேங்காயோட எடுத்துக்குவேன். இல்ல சத்துள்ளாவே எடுத்துக்குவேன். காலையில மோஸ்ட்லி சாப்பிட மாட்டேன். மத்தியானம் ஒரு வேளை நீட்டா பொரியலோட சாப்பிடுவேன். அது போக 3 வேளையுமே இந்த காய்கறி சாப்பிட்டுருந்தேன். ஸோ எனக்கு இந்த ஒரு வாரத்துல இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப எனக்கு எப்படின்னா, இந்த 4 வருஷமாத்து கிடைக்காத ஒரு தீர்வு இந்த ஒரு அருகம்புல்லு இவங்க சொன்ன இந்த வாழ்வியல் முறையில இது எனக்கு சரியாச்சுன்னா, என்ன மாதிரி எத்தனை பேர் இதுல இருப்பாங்க. இதுல நான் இன்னொன்று பண்ணினேன். இது நேத்து வந்து நான் வந்து குடல் சுத்தம் பண்ணேன். இதுக்கு இவ்வளவு வேலை இருக்கு. ஐயா சொன்னாரு, எங்க கிளாஸ்ல சொன்னாரு குடல் சுத்தம் வேணும்னு. அப்போ அதை நான் எப்படி பண்ணா, முதல் உப்பு போட்டு அது பண்ணி முந்தின நாள் காலையில கொஞ்சம் வெதுன்னு தண்ணியில உப்பு போட்டு இதுல இது பண்ணினேன், இனிமா கொடுத்தேன். மறுநாள் அந்த அன்னைக்கு சாயந்தரமே பச்சை தண்ணியில ஒரு தடவை இனிமா கொடுத்தேன். மறுநாள் காலையில பசு மோர் இருக்கு இல்லையா, அதுல ஒருக்கா கொடுத்தேன். சோ இது எனக்கு இப்ப இதுல ஆர்வம் வந்துருச்சு. என்னன்னா, இப்ப இவ்வளவு ஒரு வாரத்துல இவ்வளவு பெரிய விஷயம் வந்திருக்குன்னா, ஏன் இயற்கை வாழ்வியலுக்கு போனா நம்ம அந்த பழைய வாழ்க்கை அன்னைக்கெல்லாம் வந்து 120 வருஷம் ஆழ்ந்தாங்க. முதுமை தாலின்னு ஒண்ணு வச்சு அவங்க வச்சிருந்தாங்க. நாம இது எல்லாமே கடந்து இந்த வேகமான உலகத்துல இப்படி போறதுனாலதான் இப்படி. சோ எனக்கு வந்து இப்போ வந்து அஜய் பிரகாஷ் ஐயாவுடைய இந்த ஒரு மருத்துவம் வந்து வாழ்நாள் முழுக்க என்னால மறுக்க முடியாது. எத்தனையோ பேர் இதனால இது மாதிரி கஷ்டப்படுறாங்க. அந்த நான் தோல் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதுங்க, நைட்டு 12 1 மணி வரைக்கும் அங்கிருந்து பாக்குறாங்க. எங்கெங்கயோ ஆந்திரால இருந்தெல்லாம் வந்தாங்க. பார்த்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவங்க எவ்வளவு ஓத்துணையும் இருந்து இப்படி வந்திருப்பாங்க. அப்போ சாதாரணமான ஒரு செலவே இல்லாம ரொம்ப ஒரு சிம்பிளான வைத்தியத்துல அவருக்கு டாக்டருக்கு கொடுத்த பீஸே இல்லைங்க. எனக்கு அவர் ஃப்ரீயா தான் பார்த்தாரு. ரொம்ப அருமை. இதை வந்து வழிகாட்டு நிறைய சாதனை மார்க்கத்துக்கு நன்றி. அஜய் பிரகாஷ் ஐயாவுக்கு வந்து நான் வாழ்நாள் முழுக்க கடன்பட்டிருக்கேன். எனக்கு இது பெரிய இஷ்யூவா இருந்தது. எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. இது இந்த உடம்புல இந்த அலர்ஜி, இதுக்கு ஒரு பெரிய தீர்வு கொடுத்த ஐயாவுக்கு நான் வாழ்நாள் முழுவதுமே நன்றி கடன்பட்டிருக்கேன். என்னை மாதிரி எத்தனையோ பேர் இந்த இதுல இது மாதிரி ஒரு பிரச்சனையில, இது மட்டும் இல்லை, நான் எல்லா பிரச்சனையுமே அவர் சரி பண்றாரு. நான் இதோட நான் ஒரு 2வது நான் இது பார்த்திருக்கேன். நான் போன 2 பிரச்சனைக்கும் எனக்கு முழுமையா தீர்வு இதுல கிடைச்சிருக்குன்னா, இப்ப இவர்கிட்ட போறவங்க எத்தனை பேர் எப்படி குணமாவாங்கிறது நான் நினைச்சேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு மருத்துவர். நீங்க எல்லாருமே இதுல யாரு இது கேக்குறீங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா ஒரு தடவை நீங்க பிரச்சனை அவர்கிட்ட சொல்லி அவர் சொல்றபடி வாழணும். ஒருத்தர் சொல்றாங்கன்றத கேட்டுட்டு ஜஸ்ட் ஒரு நாளைக்கு பண்ணிட்டு விட்டு அது எதுக்குமே ரிசல்ட் கிடையாது. ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றாங்களா, எத்தனை நாள் சொல்றாங்க, 21 நாள் சொன்னா நம்ம ஒரு நாள் சேர்த்து செய்யலாம். அவங்க சொல்றபடி அந்த வாழ்க்கை முறையை மாத்திட்டு ரிசல்ட் வருதான்னு பாருங்க. கண்டிப்பா வரும். இது வந்து நான் இதுல மனப்பூர்வமா சொல்றேன். எனிவே, நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆன்றோர் வாக்கு. அதனால நான் இதுல இவ்வளவு 4 வருஷமா வந்த எனக்கு கிடைக்காத தீர்வு இதுல கிடைச்சிருக்கு. நீங்களும் இதுல பயன்பெறணும்னு சொல்லி இந்த ஒரு அருமையான ஒரு மருத்துவத்தை கொடுத்த அஜய் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். ஐயா அவர்களும் அவர்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வாழ்க வளமுடன் என்று இறையில் நினைவில் நின்று வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.